This video sponsored by BuyMoto shopping app. BuyMoto e-shopping application is one of the online shopping app. So download the app for your easy purchase. Thank you. முதல் மார்க் வாங்குவதற்கு முயற்சிக்காத. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணுங்கிற டென்ஷன் கவலை ஒருபோதும் கொள்ளாது. ஒரு ஆசிரியராக நான் சொல்றேன், டீச்சரா இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு நான் சொல்ற கருத்திலே உடன்பாடு இல்லாமல், ஏனென்றால் முதல் மதிப்பெண் வாங்கக்கூடிய குழந்தை நம் கல்லூரியிலோ பள்ளியிலோ படித்தால் அது கல்லூரிக்கும் பள்ளிக்கும் பெருமை, பிள்ளைக்கு. இங்க பார், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவனை நான் நிறைய டைம்ல பேசியிருக்கிறேன், உனக்கும் புரியும். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவளை எனக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காது தெரியுமா? அவனுக்கு அது மட்டும் தான் தெரியும். அதை கடந்து அந்த குழந்தைக்கான வித்தை யாருக்கு வருகிறதோ அவர்கள் தான் இந்த உலகத்தில் ஜெயிக்கிறார்கள். உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இந்த ஸ்கூல்ல என்னத்துக்கு பிரைஸ் கொடுப்பாங்க? மார்க் கொடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் மார்க். அப்புறம் மிட்டம் டெஸ்ட்க்கு கொடுப்பாங்க, மார்க் டெஸ்ட்டுக்கெல்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் காம்படிஷன்ஸ்க்கெல்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் ரொம்ப பெரிய ஒரு விஷயம் எல்லாரும் வாங்குறது, செத்து மடிகிறது அந்த சர்டிபிகேட் வாங்குறதுக்கு 100% அட்டெண்டன்ஸ். இங்க யாராவது வாங்கியிருக்கிறீங்களா 100% அட்டெண்டன்ஸ்? ஒரு நாள் கூட ஸ்கூலுக்கு லீவ் போடுறது கிடையாது. நான் ஒன்னு கேட்கிறேன், இல்ல டீச்சர்ஸையே, நிர்வாக அதிகாரிய, கல்வி தந்தையே எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன், 100% நீங்க வச்ச நாளையில எல்லாம் ஸ்கூலுக்கு வந்து அந்த பிள்ளை என்ன சாதிக்க போகுது? இல்ல எனக்கு புரியல. நான் என்ன சொல்றேன், இங்க பாரு, இந்த டீச்சர் சொல்றேன், கேட்டு வச்சுக்கோ. 100 நாள் ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கோ, 90 நாள் வா, 95 நாள் வா. ஒரு சாவுக்கு போறதில்ல, ஒரு காது குத்துக்கு போறதில்ல, ஒரு கல்யாணத்துக்கு போறதில்ல, குழந்தைகள் அம்மா அப்பா உடம்பு சரியில்லை நான் அதை பார்க்கறது இல்ல. ஒன்னுத்துக்கும் ஆகாம பள்ளிக்கூடத்துக்கு வந்து உட்காந்து என்ன பண்ண போற? வாழ்க்கையில் சமூகத்தை சந்தி, சமூகத்தில் இருக்க குலதெய்வ கோயில், அங்கே போய் என்ன நடக்கிறது என்று பார். உலகத்தை பார்ப்பதற்கு பெயரும் கல்விதான். வெறும் பாடத்தை எழுதி வாசித்து ஒரு கூலியாளாக மாறுவது மட்டுமல்ல வாழ்க்கையின் வெற்றி. நான் இன்னும் ஒரு ரகசியத்தை சொல்லி தருகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் உன்னை நீயே ஜெயித்து கொண்டு போ. எந்த காலகட்டத்திலும் உனக்கு முன்னால் நீ கீழே விழுந்துறாத. உதாரணத்துக்கு, நீ ஒரு 36 மார்க் வாங்கி இருக்கிற ஒரு எக்ஸாம்ல 35 வாங்கிறாத, சாகர வரைக்கும் 35 வாங்கிறாத, 37 தான். 40 வாங்கிட்டனா 39 வாழ்க்கையில வாங்கவே கூடாது. 42, 45, 46, 48, 50, 52 இப்படி போய்கிட்டே இருக்கணும். அவன் தான் ஜெயிக்கிறானே தவிர 98 வாங்குறவங்க எல்லாம் ஜெயிக்கிறது இல்லை. வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே போகின்ற வித்தை யாருக்கு தெரிகிறதுன்னு பாருங்க. ஏன் தெரியுமா? வாழ்க்கையில நான் பர்சனலா சொல்றேன், நான் வாங்கினேன் ஆரம்பத்துல யூனிவர்சிட்டியில எம்ஏ முடிச்சு வெளியில வரும்போது நான் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். ப்ராக்ரஸ் காட்டிக்கிட்டே போ. பல நேரங்களில் நான் பார்க்கிறேன், பட்டொளி வீசி புகழின் உச்சத்தில் இருக்கிறார்கள், திடீரென்று சரிந்து கீழே விழுகிறார்கள், மறுபடியும் தவழ்ந்து தவழ்ந்து மேலே ஏறுகிறார்கள். கிடையாது. ஒரு இடம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அந்த இடத்தை முழுமையாக தக்க வைத்துக் கொள்வதற்கான ஆள்கை உனக்கு இருக்க வேண்டும். அதற்கு பெயர்தான் ப்ராக்ரஸ். வாழ்க்கையில சுலபம்ங்க, ஆனா அந்த ஃபர்ஸ்டா நின்னுட்டே இருக்கணும்ல, அது ரொம்ப கஷ்டம். To maintain, to sustain the first place, it's very difficult. அதனால் வாழ்க்கையில் நீ ஜெயித்துக் கொண்டே போக வேண்டும், அவ்வளவுதான். வாழ்க்கையில் நான் சொன்னேன், அன்பாக இருப்பது என்பது புத்தியுடன் இருப்பது.